வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சேப்பக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபி. நிறைய பேச்சுலர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்டில். ஸோ அதனால் ஃபுட்டு ரெசிப்பியும் நம்ம போடலான் இருக்கேன், நார்மல் ஃபுட் ரெசிப்பியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை சேப்பக்கிழங்கை நம்ம வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கோங்க. ரொம்ப பெரிய சேப்பங்கிழங்காக இருந்ததுன்னா ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேப்பங்கிழங்கை நம்ம வேக வச்சிட்டோம்னா குழம்பு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு பொடியை நறுக்கின ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை. அதை ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டோம். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயோ இல்லை பேனோ வச்சு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. அதில் இப்போ எண்ணெய் காஞ்ச விட்ட பிறகு 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டு அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் போடணுங்க. இந்த குழம்புக்கே வெந்தயம் ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும், குழம்பு திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கிறோம். அப்புறம் அந்த பூண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சுருங்க வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெந்தயம் சேர்த்ததால் நல்ல வாசமாக இருக்கும். இந்த குழம்புக்கு மட்டும் இல்லைங்க, எந்த குழம்பு வச்சாலுமே நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்புங்கிறதால எந்த குழம்பு வச்சாலுமே தக்காளியை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. புளியை குறைச்சிக்கலாம். நான் லெமன் சைஸ் புளியை தான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சுருங்க வதங்கிட்டு வருது. இது பேச்சுலர்ஸும் பிகினர்ஸும் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நார்மல் ஃபுட்டு ரெசிபி கூட போடுங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கிறோம். அதாவது மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா குழம்புக்கு, அதை நான் சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் வெறும் தனி மிளகா பொடி சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், அது வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டோம். அண்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டு கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போ மூடியை எடுத்து பார்க்கலாங்க, குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சேப்பக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். குழம்பும் கிரேவியும் அந்த கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக அந்த கிரேவியில் கிழங்கு மிக்ஸ் ஆகணும். இப்போது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுடலாம். இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் கூடுதலோ குறைவோ அது உங்கள் விருப்பம்தான். நீங்கள் கூடுதலாக தேவைப்பட்டால் நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்ட காரமும் உப்பும் சேர்த்து இந்த ஸ்டேஜில் மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்ச அப்புறம் நம்ம பார்க்குறோம், திக்காகிட்டு வருது பாருங்கள் குழம்பு. இது கரெக்ட் ப்ரப்போர்ஷன் தாங்க. இது இந்த ஸ்டேஜில் வர அளவுக்கு நம்ம குழம்ப கொதிக்க விடணும். அதை திக்கான பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு கொத்தமல்லி எல்லாம் தூவணும் அவசியம் இல்லைங்க. குழம்புக்கு கொத்தமல்லி தேவையில்லை, கருவேப்பிலை மட்டும் போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இது அவ்வளோதாங்க. நம்ம சேப்பக்கிழங்கு புளிக்குழம்பு இல்லை காரக்குழம்பு சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அருமையாக இருக்கும். நமக்கு கிரேவியும் கிடச்சாச்சு, கிழங்கு சைட் டிஷ்ஷும் கிடச்சாச்சு. வெறுமனே கூட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்டுக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.